அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு கருத்தை உங்களோட பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு நேரம் மீட்டிங்கில் இதே மாதிரியான ஒரு கருத்தரங்கில் நான் காரகன் வேதகன் ரெண்டை பற்றியும் பேசினேன். இப்போ பாசகன் என்ன செய்வார், ஒரு திசைக்கு பாசகன் எப்படி வேலை செய்வார், அந்த காலகட்டத்தில் என்ன மாதிரி நடக்கும், எந்த கிரகத்தினுடைய வலு இருந்தால் என்ன மாதிரியான ரிசல்ட் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பேச போகிறேன். பாசகன், முதல்ல பாசகன், அதுக்கப்புறமா போதகன். இந்த போதகன்னா வாழ்க்கைக்கு தேவையான கல்வியை அந்த தசை கற்றுக் கொடுக்கிறதா இல்லையா, இதுதான் அந்த போதகனுடைய காலகட்டம். பாசகன், நீங்கள் ஒரு திசையில் சம்பாதிக்கிறீங்கன்னா அந்த தொகை, அந்த சம்பாத்தியம் முழுவதும் எதை நோக்கி திருப்பி விடப்படும். இப்போ ஒரு சிலர்லாம் சம்பாதிப்பான், இங்கேருந்து வெளிநாட்டிலெல்லாம் போய் சம்பாதிப்பான், எல்லாத்தையும் அனுப்புவான். அப்போ அவனுடைய பிள்ளைகளுக்கு கூட இல்லாமல் அது யாருக்கு போய் சேர்ந்துடும், பாசத்தின் அடிப்படையில் அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ இல்லாட்டி சிஸ்டர்ஸுக்கோ யாருக்கோ அனுப்பிச்சு அது அந்த வருமானம் முழுவதும் மாறி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது பாசம் எப்போ ஜெயிக்கும், அதே மாதிரி போதகன் எதையெல்லாம் சொல்லித் தருவான் அதை மட்டும் இப்போ பார்ப்போம். நம்ம முதல்ல பாசகன், சூரிய மகாதிசை ஒருத்தருக்கு நடக்குதுன்னு வச்சுக்கிறோம். அவருக்கு சனி வலுவாக இருந்தால் அந்த சூரிய திசை 6 ஆண்டு காலம் சம்பாதித்த சம்பாத்தியம் முழுவதும் ஒரு சகோதரனுக்கோ சகோதரிக்கோ செலவிடப்படும். முக்கியமான கருத்து. சூரிய திசையில் எத்தனை லட்சம் சம்பாத்தியம் பண்ணாலும் அது சனி வலுவாக இருந்தால், சனி ஆட்சி உச்சமாக கேந்திரத்திலேயோ கோணத்திலேயோ இல்லாட்டி மூலத்திரிகோணத்திலேயோ இருந்தால் அது யாருக்கு செலவிடப்படும், பாசத்தின் அடிப்படையில் செலவிட்டு விடுவார்கள். நண்பர்கள் மீது கூட பாசமாக இருக்கலாம். அதே மாதிரி பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டு மேலே, கேர்ள் ஃப்ரெண்டு பாய் ஃப்ரெண்டு மேலே, இப்படியெல்லாம் நம்பி செய்கிறதுன்னு இருக்குது பார்த்தீங்களா. அந்த பாசத்தின் அடிப்படையில், நட்பின் அடிப்படையில் செய்கிறது பூராமே அந்த காசு அந்த மாதிரி போயிடும்னு அர்த்தம். நஷ்டமாயிரும் அப்படிங்கிறத காட்டிலும் அந்த காசு முழுவதும் அட்லீஸ்ட் அவங்களவாவது வாழ வச்சிரும். அந்த மாதிரி சூரிய திசையில் சனி வலுவாக இருந்தால் அந்த சூரிய திசையில் சம்பாதிக்கிற சம்பாத்தியம் முழுவதும் பாசத்தின் அடிப்படையில் செலவிடப்படும் அப்படின்னு அர்த்தம். சந்திர திசை, சந்திர திசை ஒருவருக்கு நடந்து கொண்டிருக்கின்ற காலத்திலே சுக்கிரன் ஒருவருக்கு வலுவாக இருந்தால், சுக்கிரன் வலுவாக இருந்தால் அவர் அந்த அந்த சந்திர திசையில் சம்பாதிக்கிறது முழுவதையும் பாசத்தின் அடிப்படையில் செலவழிச்சிருவாரு. இப்போ சனி வலுவாக இருந்தால் சூரிய திசையில் பாசத்தின் அடிப்படையில் செய்வாருன்னு சொன்னேன். அப்போ யாரும் ஒன்றுமில்லாத வேலைக்காரங்களுக்கு செய்வாரா, அதுக்கு செய்வாரா, அப்படி இல்லை. பாசத்தின் அடிப்படையில் பொதுவாக செலவழித்து விடுவார். சனி வலு இல்லாமல் இருந்தால் பாசத்துக்காக ஒன்றுமே செய்ய மாட்டாருன்னு அர்த்தம். அதை அப்படி எடுத்துக்கிறணும் நீங்கள், சனி வலுவில்லாமல் இருந்தால். அதே மாதிரி சந்திர திசையில் சுக்கிரன் வலுவில்லாமல் இருந்தால் அவர் தன் சொந்த விஷயங்களுக்காக மட்டுமே தான் செலவழிப்பார். சந்திர திசையில் என்ன சம்பாத்தியம் வந்தாலும் சொந்த விஷயங்களுக்காக மட்டும்தான் செலவழிப்பார். அதுக்கடுத்து செவ்வாய் திசை, செவ்வாய் திசையில் சூரியன் வலுவாக இருந்தால், இந்த செவ்வாய் திசையில் சூரியன் வலுவாக இருந்தால் அடுத்த ஆளுக்கு செலவழிக்கிறதுனால அதுக்கு ஒரு தனி தைரியம் வேணும். பாசத்துக்காக செலவழித்தாலுமே ஒரு தனி தைரியம் வேணும். எனக்கு வேணும்லன்னு சண்டை போடுற சகோதரர்களுக்கு மத்தியில், சகோதரிக்கு மத்தியில் பாசத்துக்காக செலவழிக்கிறதுக்குன்னு ஒரு தனி தைரியம் வேணும். இப்போ செவ்வாய் திசை ஒருவருக்கு நடக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். அப்போ சூரியன் ஆட்சி உச்சம் இந்த மாதிரி கேந்திர கோணங்களில் வலுவாக இருந்தாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ அப்படி வலுவாக இருக்கும்போது அந்த செவ்வாய் திசையில் சம்பாதிக்கிற சம்பாத்தியம் முழுவதும் யாருக்கு போய்விடும், பாசத்தின் அடிப்படையில் இருப்பவர்களுக்கு செலவாகிவிடும். செலவு செஞ்சிருவாங்க, ஏதாவது ஒரு காரணத்தை வச்சு செலவு செஞ்சிருவாங்க. ஒரு வேலையை வாங்கி கொடுக்குறேன், படிக்க வைக்கிறேன், ஏதாவது வீடு கட்டுறதுக்கு ஒரு பணம் கொடுத்தேன், அப்படி இப்படின்னு ஏதாவது செலவழிச்சிருவாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா புதன் திசை, பாருங்க, செவ்வாயில் சூரியன் வலுவில்லாமல் இருந்தால் சுயநலமாக தான் இருப்பான். புதன் திசை, புதன் திசையில் சந்திரன் வலுவாக இருந்தால், புதன் திசைக்கு புதனுக்கு யாரு, சந்திரன் அப்பா மாதிரி, புதனுக்கு சந்திரன் அப்பா அப்படின்னு தான் ஜோதிடத்தில் இருக்கு. அப்போ இந்த புதனில் சந்திரன் வலுவாக இருந்தால், புதன் திசை நடக்கும் காலத்தில் சந்திரன் வலுவாக இருந்தால்
பாசத்திற்காக அதிகம் செலவழித்து விடுவார்கள். சம்பாத்தியம் பண்ண பூர்வதம் நல்லா பாருங்க, 17 வருஷம் இதே நடந்தனா எப்படி இருக்கும் ஒரு ஆளுக்கு? இந்த பிரச்சனை இருக்கு. சந்திரன் வலுவாக இருந்தால் அவர்கள் கட்டாயமாக பாசத்துக்கு நட்புக்காக இதெல்லாம் செலவழிச்சிருவாங்கன்னு அர்த்தம். அதுக்கடுத்து குரு மகாதிசையில மீண்டும் சனி வலுவாக இருந்தால் அவர்கள் பாசத்திற்காக அதிக பணத்தை செலவு செய்வார்கள். இப்போ சில நேரங்கள்ல இந்த பாசத்திற்காக வலுவா இருந்தா ஆட்சி உச்ச நீச்சமா இல்லை, ஆட்சி உச்சம் மூல திரிகோணமா இருந்தா வலுவா இருக்கிறதா அர்த்தம், கேந்திரத்தில் இருந்தால் வலுவானதா இருக்கிறதா அர்த்தம், கோணத்தில் இருந்தால் வலுவா இருக்கிறதா அர்த்தம். அப்போ வலு இல்லாமல் இருந்தால் சுயநலமாக இருப்பார்கள், வலு இல்லாமல் இருந்தால் சுயநலமாக இருப்பார்கள் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. வலுவாக இருந்தால் சில நேரங்கள்ல அந்த பாவத்தை எடுத்துக்கிறணும். லக்னத்திலிருந்து அந்த கிரகம் எந்த பாவத்தில் இருக்கிறதோ அந்த டைரக்ஷன்ல இவர்கள் பாசத்தை காட்டக்கூடும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சுக்கிர திசையில இது மாதிரி கருத்துக்கள்லாம் நோட்ஸ் எடுத்துக்கிறோம். ஒருவருக்கு சுக்கிர திசை காலத்துல சனி வலுவாக இருந்தால், சுக்கிர திசை காலத்துல சனி வலுவாக இருந்தால், புதன் வலுவாக இருந்தால், குரு திசை காலத்துல சனி வலுவாக இருந்தால் அந்த காலகட்டத்தில் பாசத்துக்காக எல்லா பணத்தையும் செலவழிச்சிருவாங்கன்னு அர்த்தம். அப்படி இருந்தாலே போதும், அந்த திசை முழுவதும் இருக்கக்கூடிய சம்பாத்தியம் அவங்களுக்கு சொந்தம் இல்லை அப்படின்னு அர்த்தம் ஆகுது. இப்ப சுக்கிர திசைன்னு எடுத்துக்கிட்டோம்னா புதன் வலுவாக இருந்தால் சுக்கிர திசையில அவங்க பாசத்திற்காகவே வாழ்வார்கள் அப்படி எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து சனி மகாதிசை. ஒருவர் சனி மகாதிசை நடந்து கொண்டிருக்கிற காலத்திலே சுக்கிரன் வலுவாக இருந்தால் சம்பாதிக்கிற சம்பாத்தியம் முழுவதும் பாசத்திற்காக செலவிடப்படும். இதைத்தான் பாசகன் என்கின்ற ஒரு தியரி, அந்த பாசகன் என்கிற தியரி, காரகன் பாசகன் போதகன் வேதகன் இருக்கேன், அந்த பாசகன் இதைத்தான் செய்வார். பாசகன் வலுத்து விட்டால் சம்பாத்தியம் உங்களுக்கு இல்லை, நீங்க சம்பாதிக்கிற சம்பாத்தியம் உங்களுக்கு இல்லை, உங்க வாழ்க்கை உங்களுக்கு பாசத்துக்கு உட்பட்டது. சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்கள், அதே மாதிரி கூட பிறந்தவங்க, அப்பா அம்மா, மற்ற மாமன், இந்த மாதிரி உறவுகளுக்கு பாசத்திற்கு கட்டுப்பட்டது. அதுக்கு கட்டுப்பட்டு உங்களுடைய சம்பாத்தியம் முழுவதும் மடைமாற்றம் செய்யப்படும், திசை மாறி போகும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக போதகன். இப்போ போதகன்னா போதிப்பவன் அர்த்தம். இந்த திசை அண்ணன் கொஞ்சம் நிறைய செய்யின்னு போதிப்பான், நல்ல வலுவா நல்லது செய்யின்னு போதிப்பான்லாம் எல்லாம் நடத்திக்கிட்டு இருக்காங்க, எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அப்படித்தான் கருதுறாங்க. ஆனா உண்மை அதுவல்ல. இப்ப சூரிய திசையில செவ்வாய் போதகன். நம்ம அந்த செவ்வாய் புத்திக்கு, சூரிய திசை ஆரம்பிச்சோன்னு கொஞ்ச நாள்லயே செவ்வாய் புத்தி வந்துடும். அந்த செவ்வாய் புத்தியில நம்ம வாழ்க்கையில மிச்சம் எத்தனையோ திசை வரும், சந்திர திசை, செவ்வாய் திசை, ராகு திசை, அதுக்கடுத்து நிறைய திசைகள்லாம் வரும். அந்த திசைகள் அத்தனையிலையும் நாம என்ன மாதிரி வாழ போறோங்கிற அறிவை அந்த காலகட்டத்தில் கொடுத்துருவான். சூரிய திசையில் செவ்வாய் புத்தியில் உங்களுக்கு அந்த போதனை, அந்த அறிவு ஞானம் ஏற்படும். வாழ்க்கையில் எந்த ஞானத்தை வைத்து நாம் வாழப்போகிறோம் அப்படிங்கிற கல்வியை கொடுத்துருவான். வாழ்க்கைக்கு உபயோகமான, அந்த தொழிலுக்கு உபயோகமான கல்வியை கொடுத்துருவான் அப்படிங்கிற விஷயம். அதுக்கடுத்து சந்திர திசையிலும் அதே செவ்வாய் தான். சந்திர திசையிலும் செவ்வாய் வலுவாக இருந்தால் நல்ல அருமையான கல்வியை கொடுத்து விடுவார். இப்ப செவ்வாயோட காரகத்துவத்தை பயன்படுத்தும் போதும் இது கிடைக்கும். சூரிய திசையிலும் சந்திர திசையிலும் செவ்வாயோட காரகத்துவம் வலுவாக செயல்பட்டால் அவர்கள் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை அறிவு ஞானத்தையும் போதனையையும் கற்றுக்கொள்வார்கள். அதுக்கடுத்து செவ்வாயோட திசை நடக்கும் காலத்துல சந்திரன்னா சிஷியன் மாதிரி பழக தெரிஞ்சா அந்த செவ்வாய் திசையில எல்லா விஷயத்தையும், வாழ்க்கைக்கு தேவையான சூட்சும கல்வி அத்தனையும் கற்றுக்கொள்வார்கள் அர்த்தம். புதன் திசை ஒருவருக்கு நடந்தால் அந்த காலகட்டத்தில் குரு வலுவாக இருந்தால், புதன் ஏற்கனவே குருவுக்கு போட்டியான ஆள் மாதிரி, குருவோட அறிவை வச்சு புதன் அற்புதமா பேச ஆரம்பிச்சிருவாரு. அந்த புதனுடைய திசையில குரு வலுவாக இருந்தால் குரு புத்தி புதன் திசையில கடைசியில தான் வரும். அந்த குரு புத்தி காலத்துல முதல்ல தன்னுடைய பேச்சு தான் வெற்றின்னு போய்கிட்டே இருப்பாரு புதன். ஆனா கடைசியில தான் தெரியும் குருவோட அறிவு இல்லைன்னா பெரிய ஞானத்தை எல்லாம் அடைய முடியாதுன்னு குரு புத்தியில வாழ்க்கைக்கு தேவையான அத்தனையும் சொல்லி கொடுப்பாருன்னு அர்த்தம். நீங்க கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. புதன் திசை
சின்ன வயசுலேருந்து அப்போ அதாவது சனி திசையில் ஒரு 2 வருஷம் இருக்கும்போது பிறந்திருக்கிறாரு. அவருக்கு புதன் திசை ஆரம்பிச்சிடும். குரு புத்தி ஆரம்பிக்கும் போது 12, 14 வயசில் குரு புத்தி ஆரம்பிக்கும். 16 வயசுக்கு முடியும். அவன் வாழ்க்கையில் எதை படிக்கணும்னு நினச்சானோ அந்த காலகட்டத்தில் அதை நோக்கி படித்து முன்னேறதுக்குரிய மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பு, மிகப்பெரிய அறிவு அந்த துறையில் ஏற்படும். இன்னைக்கு பெரிய கம்பெனிகள் எல்லாம் சிஇஓவாக இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்து இது மாதிரியான ஒரு போதகனுடைய காலத்தில் அவர்கள் எதை படித்தார்களோ அதில் மிகப்பெரிய அளவில் சாதித்திருக்கிறார்கள் என்பதை நாம் வழிநெடுக காண முடியும். குரு திசையும் சூரிய சந்திர திசைகள் மாதிரியே குரு திசையும் செவ்வாய் வலுவாக இருந்தால் மிகப்பெரிய கல்வியினை கற்றுக்கொள்வார்கள், மிகப்பெரிய படிப்பினையை கற்றுக்கொள்வார்கள். சுக்கிர திசை, சுக்கிர மகாதசைக்கு காரகன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சுக்கிர மகாதசைக்கு குருதான் காரகன். முதல்ல வந்து புதனுக்கும் குருதான் காரகன். குருதான் இது போதகன், அதாவது போதகன், அதாவது நிறைய புத்தி, நிறைய அறிவு, வாழ்க்கைக்கு தேவையான கல்வியை முழுவதும் கற்றுத்தருவது குரு புதன் திசைக்கு. அதே மாதிரி தான் சுக்கிர திசைக்கும் குரு தான் போதகன். சனி திசைக்கு சந்திரன் போதகன். இந்த சந்திரன் போதகன் செவ்வாய் போதகன்னா அந்த கிரகத்தினுடைய காரகத்துவங்களை செயல்படுத்தும் போது வாழ்க்கையில் பல விஷயங்களை அனுபவத்தில் கற்றுக்குருவாங்க. அந்த அனுபவங்கள் அவங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். என்னை பொறுத்தவரை நான் வந்து சுக்கிர திசையில் குரு புத்தி காலத்தில் வந்து ஜோதிடத்தை கற்றுக்கொள்ள ஆரம்பித்தேன். சுக்கிர திசையில் குரு புத்தி காலத்தில் ஜோதிடத்தை கற்றுக்கொள்ள ஆரம்பித்தேன். அது இன்றளவும் எனக்கு பயனுள்ளதாக இருக்கிறது. சூரிய திசையில் பார்த்தீங்கன்னா சூரிய திசையில் சனி புத்தியில் என்னுடைய ஏர்னிங் முழுவதையும் வைத்து என்னுடைய உடன் பிறந்தவர்களுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ என்னால் முடிந்த விஷயங்கள் அனைத்தையும் அவர்களுக்கு நான் செய்து கொடுத்தேன். அப்படித்தான் அப்போ சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் இருந்தது. என்னை சுற்றி இருக்க பல பேர் கூட என்கிட்ட கேட்டாங்க, என்ன பிரதர் சிஸ்டர்ஸுக்கு இவ்வளவு செய்வீங்களா அப்படின்லாம். நான் இன்னைக்கு வரைக்கும் நினச்சிட்டு இருக்கேன் அது ரொம்ப கம்மியாக தான் செஞ்சுருக்கேன்னு. ஆனால் என்னுடைய வருமானம் முழுவதையும் அவர்களுக்காக செலவழித்திருக்கிறேன். அப்படி ஒரு மனசு அந்த காலகட்டத்தில் இருந்திருக்கு. அது வந்து மறுக்க முடியாதது. அது மாதிரி இந்த போதகனுடைய காலத்தில் எந்த திசை அதுங்கெல்லாம் இல்லை, அந்த போதகன் அப்படிங்கிறவனுடைய புத்தி காலத்தில் நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் வாழ்க்கையில் மிச்சம் இருக்க காலத்தில் முழுவதும் பயனுள்ளதாக இருக்கும். எனக்கு குரு திசை புதன் சுக்கிர திசை குரு புத்தி வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷம், 12, 7, 19, 21 வயசு, 21லேருந்து 24 வரைக்கும் வந்தது. அப்போ படிக்க ஆரம்பித்தேன். இது இன்னைக்கு வரைக்கும் கடந்த 40 ஆண்டு காலம் இன்று வரையிலும் எனக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது, ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. ஜோதிடத்தின் மூலம்தான் நான் வாழ்கின்றேன். மிச்ச காலத்தில் ஜோதிடத்தின் மூலமாக தான் நான் வந்து வெகு காலம் வாழ்ந்திருக்கிறேன்னு சொன்னால் அது மிகையாகாது. அதனால் இந்த போதகனுடைய காலகட்டத்தில் அவனுடைய தசாபத்திகளில் நீங்கள் நிறைய விஷயங்களை கற்றுப்பீங்க. அதுதான் உங்களை வழிநெடுக காப்பாற்றும், வாழ்நாள் முழுவதும் காப்பாற்றும் என்று கூறி இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.